ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் மனிஷா. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல்லாம் நல்லா இருக்கா? அதாவது நேற்று கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு, அதான் வீடியோ போட முடில. இந்த அப்பாவோட சாமி வந்து இருக்கிறாங்க. அழகாக இருக்குது. 2 பேர் பாண்டிங்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அப்பா இல்லை, இருந்துமே எங்களோட இல்லாமல் தனியாக தான் இருந்தாங்க. ஆனால் சுவாமி வந்து அவங்க அப்பாவோட இருக்கும்போது எனக்கு ரொம்ப அதை பார்க்க ஆசையாக இருக்குது. ஏன்னா ஒரு அப்பா பாண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்பாவோட இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே கவலையாக இருக்கும். சரி விடுங்க, அதுக்காக என்ன பண்ணுறது. சுவாமி வந்து அவங்க அப்பா வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எல்லாத்துலேயுமே அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க சுவாமி. அப்படியே சுவாமி அவங்க அப்பாவும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசு நிறைவாக இருக்குது. பரவாயில்ல, இந்த வயசுலேயே வந்து அவங்க வந்து பிள்ளைக்காக ரொம்ப சப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவரை வந்து இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய, ஒரு சாக்லேட் பாய் எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவரை பார்த்தேன்னா எனக்கு வந்து அப்படி சொல்லணும். இப்படி ஒரு சாக்லேட் பாயை, இப்படி ஒரு தங்கத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும் போல தான் இருக்கும் அவரை பார்க்கும்போது. ஏன்னா இந்த சுவாமி வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கும். சுவாமியாக இருந்தாலும் சரி, எல்பியாக இருந்தாலும் 2 பேரும் யாரை பிடிக்குதுன்னு கேட்டால் எனக்கு வந்து 2 பேரையும் சொல்லுவேன். உனக்கு இந்த கன்று வேணுமா, அந்த கன்று வேணுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 2 கன்றுமே வேணும்னு தான் சொல்லுவேன். அதேமாரி சுவாமியும் எல்பியும் எனக்கு வந்து 2 கன்று மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.